Hello everyone, Assalamu alaikum, welcome to my channel. இன்றைக்கான vlog என்னோடய வீக்லி மீல் ப்ரிப்ரேஷன். இந்த வீக் வந்து நான் என்ன மீல் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா புளியோதரை பேஸ்ட் தான் பண்ண போகிறேன். ஒவ்வொரு வீக் அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சேம் அதே மீல்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க மாட்டோம். சில திங்ஸ் இந்த வீக்குள்ளே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நான் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக ஒரு ஒரு 2 ரெசிபி தான் நான் இன்றைக்கி வந்து காட்ட போகிறேன். அதில் ஒன்று வந்து புளியோதரை மிக்ஸ். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோடய ஸ்டைல் வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அதை வந்து அதுதான் வந்து நான் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது நான் எடுத்து வச்சுருந்த இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நிலக்கடலையை ஆல்ரெடி நான் வந்து வறுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் பண்ணும்போது தனித்தனியாக வந்துடுது. ஆல்ரெடி கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, பட்டை மிளகாய், கடலைப்பருப்பு இது எல்லாமே சேர்த்து தாளிச்சிருக்கேன். இது கூட நிலக்கடலையும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், நல்லா ஊற வச்சு நான் புளி வந்து முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதோடைய புளிக்கரைசல், உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பொடியை நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடணும். அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த நிலக்கடலையே இந்த மாதிரி வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நமக்கு ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுடைய மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ரைஸில் வந்து கிளறி பார்க்கலாம். நல்ல சூடான ரைஸ். இது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி தனியாக சட்டியில் நம்ம மாற்றிட்டு நம்ம பாத்திரத்தில் பண்ணும்போது ரொம்ப குலையாது. இது கூட நல்லெண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரைஸில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரைஸோட அந்த மசாலா நல்லா இறங்கியிருக்கும். அந்த மிக்ஸ் வந்து இறங்கியிருக்கும் போது அந்த புளியோதரை வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி இது ஒரு 1/2 hour நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா நம்ம டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நம்ம வந்து வெளியில் டூர் போனாலும் சரி எல்லாத்துக்குமே இது தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, வீணாகாமல் இருக்கும். ஸோ இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி அப்பளம். இது வந்து எங்கள் மாமியார் ஊர் சைடு வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இங்கே வந்து உளுந்து அப்பளம் தான் கிடைக்குது. வரும்போது வெக்கேஷன் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இது கூட வந்து ஒரு க்ரன்ச்சி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, வடகம், அப்பளம் இந்த மாதிரி. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் அரிசி அப்பளம் வறுத்துருந்தேன். ஸ்கூலில் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இது தான் எடுத்துகிட்டு போவோம். இங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ்னு முடிஞ்சிருது. ஸோ லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டு வந்து புளியோதரை, லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா குயிக்காகவே ரெடி பண்ணிடலாம். கிளாஸ் பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இட்லி பொடி பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா வீக்லி வந்து அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து இட்லி பொடி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா வந்து டக்குன்னு சட்னி இல்லையா, மார்னிங் தேவைப்படும். ஒரு 2 தோசைக்கு இட்லி பொடி இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து நான் என்னோடய ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயத்தூள், உப்பு. இது தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். எள்ளு வந்து ஆட் பண்ணுவாங்க. பட் என்கிட்ட எள்ளு இல்லை, அதனால நான் ஆட் பண்ணலை. வரமிளகாய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் காரம் வந்து இது மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க. அதனால் நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். இல்லைனா வந்து இன்னுமே அதிகமாக வந்து வரமிளகாய் சேர்க்கணும். இதெல்லாம் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இதுவும் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷாப்க்கு வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நிறையா வந்து ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. நம்ம எத்தனை வாட்டி பார்த்தாலும் சரி, எவ்வளோ வாங்கினாலும் சரி, நம்ம வந்து மறுபடியும் போயிட்டு ஏதாவது ஒன்று வாங்க தான் செய்வோம் இல்லையா. ஸோ இந்த ஷாப் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம். அதனால் ஜஸ்ட்டு ஒரு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துருந்தோம். என்னென்ன திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இட்லி ரைஸ் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து 2 சைடு லிட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாக எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம சின்ன ஒரு கப் விட்டு எடுக்கிறதுக்கும் நல்லா லாங்காக எடுக்கிறதுக்குமே 2 சைடு வந்து லிட்க்கு ஓப்பனிங் வந்து கொடுத்துருந்தாங்க.
இதில் வந்து 10 கேஜி வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சாப்பிங் போர்ட் ரொம்ப நாளாக ஆசை. எல்லாருமே வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது இது வச்சுருக்கும்போது நம்மளும் ஒன்று வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு சாப்பிங் போர்டு தான் இருக்குது. ஸோ வந்து இந்த சர்க்கிள் இது வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பீட்டர் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் இந்த பிஸா கட்டர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேன் தாளிப்புக்காக, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொரடு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த 4 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த பாக்ஸ் 3 பாக்ஸ் வந்திருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இல்லைனா வெஜிடேபிள்ஸ் ஏதாவது முதல்லே கட் பண்ணி வைக்கணும், தனித்தனியாக வைக்கணும் அப்படின்னாலும் சரி, நட்ஸ் இந்த மாதிரி வைக்கணுன்னாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த கண்டெய்னர் பாக்ஸும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் க்ரோசரி ஐட்டம்லாம் வைக்கிறதுக்காக. அப்புறம் டாய்ஸ் வாங்கிட்டு தென் அப்புறம் வந்து ப்ளே மேட் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த செல் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து நம்ம ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் ஒன்று இருக்கும் இல்லையா, காயின் போட்டால் நமக்கு வந்து என்ன நம்ம இப்போ வந்து கொடுக்குறோமோ அது வந்து விடும், சாக்லேட், ஜூஸ் அந்த மாதிரி. ஸோ அது வந்து எக்ஸாக்டாக இதில் கொடுத்துருந்தாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ட்ராலியாக இருக்கட்டும், ரொம்ப யூனிக்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டாய்ஸ். ஸோ ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாங்கி தர வேண்டியதாக இருக்குது. ரேட்டுமே ரொம்பவே கம்மியான ஒரு ரேட்டு தான் இங்கே. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.